என் தங்கச்சிட்ட கேட்கிறேன், பரப்புரை சரி பிரச்சாரங்கிறிய, நான் பரப்புரைங்கிறேன், என்ன பரப்புரை செய்யறாங்க? சொன்னார்களே செஞ்சார்களா? சொன்னார்களே செஞ்சார்களா? செய்வீர்களா? இப்ப எங்க ஊர்ல தண்டல்காரன் ராஜாதி ராஜ ராஜ மார்க்கண்டா வருகிறார் அப்படின்னு இப்ப வந்து இந்த இங்கே இங்கே இந்த இடத்தில் தொடர் வண்டி விடுகிறீர்களை விட்டார்களா? அங்கே வந்து அதை செய்தனர்களை செஞ்சார்களா? கோர்ட்ல தங்கச்சி இது பரப்புரைன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் ஒரு பரப்புரைன்னு நினைக்கிறீங்க? மக்களின் வலியை மனதிலிருந்து ஒருத்தர் மொழியில் எடுத்து பேச முடியல அப்படின்னா என்ன? ஒரு வீட்டு பாடம்னு ஒண்ணு இல்லையா? ஐயா ஸ்டாலின் எவ்வளவு காலமா அரசியல் இருக்காங்க, துணை முதல்வராக இருந்திருக்காங்க, முதல்வராயிட்டாங்க. நிறைய பேர் அவருக்கு தரவுகள் எடுத்து கொடுக்க ஆள் இருக்கு, கூட உதவியாளர். ஐயா எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய செயலாளர் இருந்து, மாவட்ட செயலாளர் இருந்து, பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்து, முதல்வராக வந்து இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் இருக்காங்க, கூடவே ஆள் இருக்கு. இப்ப எந்த ஊருக்கு போறோம்? கரூருக்கா? கரூர்ல என்ன பிரச்சனை இருக்கு, என்னென்ன தொகுதியில் என்னென்ன பிரச்சனை கொடுங்க. அந்த தரவுகளை ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் தான் பேசுறீங்க. அதை நினைவில் வச்சு பேச முடியலன்னா உங்களுக்கும் மக்களுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கு? இப்ப இவ்வளவு காலம் அதிகாரத்தில் இருக்கும்போது எந்தெந்த இடத்துல என்னென்ன இடத்துல மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கும் கூட தெரியாம நீங்க எங்களை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. என்னதங்க செய்யுது? பரிச்சயவாத மனத்தில் வச்சு எழுதணும், பார்த்து தான் எழுதுவேன் அடம் பிடிச்சிட்டு இருந்தா ரொம்ப கஷ்டம். அவ்வளவு மக்கு மாணவர்களுக்கு இங்க மதிப்பெண் கிடையாது. பார்த்து படிக்கும் போதே அது மண்ணரிப்பா மீனரிப்பா, அது நீடாமங்கலமா பீடாமங்கலமா, ரொம்ப கஷ்டம். நான் உண்மையிலே வெக்கப்படுறேன். ஒண்ணு என் முன்னோர்கள் காலத்துல பிறந்து செத்துருக்கணும், இல்லைன்னா காக்க குருவி நாய் நிறையா வந்தாலும் 4 வீட்டுல நக்கியாவது செத்து இருந்திருக்கலாம். மானங்கட்ட இந்த இனக்கூட்டத்தில் பிறந்ததுக்கு வெக்கப்படுறேன். அதுல இந்த பாருங்க, இவங்க எல்லாம் பார்த்த வேலைதான். எதுக்கு இந்த இனத்துக்கு ஒரு விடுதலை, ஒரு நாடு? எப்படியோ பிச்சு எடுத்து சேர்த்துருப்போங்கடான்னு போயிருந்திருக்கலாம். உசி பேத்தி ரணகலமாய் கைப்புள்ள கதையா நாங்க அடி வாங்கி தர்றோம். வாங்கிட்டு இருக்கோம். நீங்க அவருக்கு பதிலா நீங்க பேசுவீங்க. மாற்றத்தை எதுல மாற்றத்தை? அதே இங்க பாருங்க, அவர் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க. திமுக 2 இட்லி எடுத்துட்டாப்ல, திமுக 2 இட்லி எடுத்துட்டாப்ல, அதிமுக 2 தோசை எடுத்துட்டாப்ல, எல்லாரும் 2ஐயும் பிச்சு போட்டு ஒரு உப்புமா கிண்டிட்டாப்ல. இங்க அண்ணா வச்சுக்கிட்டாப்ல, எம்ஜிஆர் வச்சுக்கிட்டாப்ல. இதுல என்ன மாற்றம் வருது? இது ஒரு சனியே, இது ஒரு சனியே, 2 சனியும் சேர்த்து ஒரு சட்டையை தச்சுட்டாங்க. சனிக்கிழமை கிளம்பிட்டாங்க. ஏன்னா நீங்க என்ன இதுல மாற்றம்ங்கிற சொல்லையே அவர் சொல்லலையே. நீங்களா மாற்றம் 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 எதிலிருந்து மாற்றம், எப்படிப்பட்ட மாற்றம், எந்தெந்த இடத்துல எந்தெந்த நிர்வாகத்துல எப்படி மாற்றம். கல்வி இப்படி இருக்கு இப்படி மாத்துறேன், மருத்துவம் இப்படி இருக்கு இப்படி மாத்துறேன். அப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. மாற்றம்னா என்ன? அது அவர் சொல்லவே இல்லை. நாங்க மாற்றம் கட்டுறோம்ல, அவரே சொல்லிட்டாரு. அதெல்லாம் நாங்க பேச மாட்டோம், நாங்க ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். இதுவரை ஒரு பாயிண்ட்டுக்கும் இல்ல, 2 பாயிண்ட்டுக்கு பேசுறாப்புல. நாளைக்கு வந்து கரூர் பேசி நாமக்கல் 2 பாயிண்ட். அதான் அவருடைய பாயிண்ட். பாயிண்ட்னா என்ன? நாங்க சாத்தியம் இல்லாதத பேச மாட்டோம் அப்படின்னு. சாத்தியத்தை தான் பேசுவோம். எது சாத்தியம்? அவருக்கு சொல்லிக் கொடுங்க. எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை, தேவையிலிருந்து தான் பிறக்குது. சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பேர் தான் சாதனை. சாதாரணமான மக்கள் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பதற்கு பெயர் தான் புரட்சி. அதுதான் முயற்சி, அதுதான் ட்ரீம், அதுதான் கனவு. அது சொல்லிக் கொடுக்கணும். அவர் அதெல்லாம் சொன்னா கேட்கிற மாதிரி இல்ல. அண்ணன் சொல்றாரு, என்னமோ சொல்றாரு கேட்போம்ட்டு விமர்சிக்கிறாரு. இது விமர்சிக்கிறது இல்ல. இப்ப சரி விட்டுருவோம். நான் 2010 கட்சி ஆரம்பிச்சேன். இப்ப 26 வரைக்கும் வந்து 26 தேர்தலில் நிக்க போறேன். எனக்கு என்ன ஆட்சி 5 வருஷம் கொடுத்து நான் அதை அழிச்சேனா, நாட்டை கொள்ளையடிச்சேனா, ஊழல் லஞ்சத்துல ஊறி தெளிச்சேனா, மலையை வெட்டினா, மணல் அள்ளினா, கொலை பண்ணனா, கொள்ளையடிச்சேனா, என்ன செஞ்சேன்? என்னை எதுக்கு எல்லாரும் விமர்சிக்கணும் சொல்லு? அதிகாரத்துல இருக்கிறவன், அநியாயம் செய்யறவன், ஊழல் லஞ்சத்துல ஊறி திளைக்கிறவன், வளத்தை சுரண்டி கொள்ளையடிக்கிற கொடுக்கிறவனை பேசாது, எந்த விமர்சனம் வைக்காது. இதையெல்லாம் தடுக்க போராடுற எங்கள் மேல விமர்சனம் வைக்க காரணம் என்ன? எல்லாரும் எதிர்க்கிறாங்கல்ல, காரணம் என்ன? நாங்களே அதை பொருள்படுத்துறது இல்ல. ஏன்னா விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. அவதூறுகளையும் அவமானங்களையும் கடக்க முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது. அந்த தத்துவத்தை கற்ற பிள்ளைகள். போய
என்னை விமர்சிக்கிறது உன் வேலை, உனக்கும் சேர்த்து போராட வேண்டியது என் வேலை, அவ்வளவுதான். நாங்க ஏற்றுக்கொண்ட கோட்பாடு விமர்சனத்தை உரமாக்கு, அதன் லட்சியத்தை மரமாக்கு. வேர்க்காம விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாம வளர முடியாது. விமர்சிக்கிறவன் என்னை பார்த்து பயப்படுறான், இவன் அதிகமா விமர்சிக்கிறான், அவன் ரொம்ப பயப்படுறான். அவ்வளவுதானே. கேட்கறதுக்கு பதில் தான் சொல்லணும். அதான் அண்ணன் பேசும்போது ஏவராத பேசுவான், இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் இதா அப்படின்னா. பைத்தியக்காரன், நான் சொல்லடா. காந்தி கண்ட கனவு என் தாத்தன் ஜேசி குமரப்பா சொன்னது தற்சார்பு பொருளாதாரம்னது. அம்மையார் இந்திரா காந்தி நேரு, அம்மையார் இந்திரா காந்தி தற்சார்பு பொருளாதாரம் தான் ஒரு நாட்டின் எதிர்காலத்திற்கும் அதன் பாதுகாப்புக்கும் நல்லது. படிக்காத என் தாத்தன் எங்களை எல்லாம் படிக்க வச்ச மேதை. இதே சென்னை கடற்கரையில மெரினா கடற்கரை அந்த மாநாட்டில் புறங்கை கட்டிட்டு பேசுறான். ஏப்பா சோத்துக்கு ஊரா நாட்டுல கையேந்திரதுக்கா போராடி சுதந்திரம் பெற்றோம், கூழோ கஞ்சியோ இருக்கிறத குடிச்சிட்டு குடிசையில நிம்மதியா படுப்போம்டா. அதான் தற்சார்பு பொருளாதாரம். இன்னைக்கு ட்ரம்ப் ஒரு வரிய போட்டவன்னு தெரியுது, ஆஹா இது சிக்கல்றான்னு. கொரோனாவிலே நீ எச்சரிச்சிருக்கணும் தம்பி. தவிர்க்க முடியாத ஒன்றுக்குத்தான் பிற நாட்டை சார்ந்திருக்கணும். மத்தவனும் சரி நம்மளும் சரி எல்லாத்துக்கும். வெங்காயம் பருப்பை நீ விளைய வச்சு தர முடியல இவ்வளவு வளம் மிகுந்த நாட்டுல. வெங்காயம் பருப்ப வெங்காயத்தை பாலைவன நாடு எகிப்திலிருந்து இறக்குமதி செய்து என் நாடு. இது எவ்வளவுக்கு எவ்வளவு? போர் விமானமா ரபேலா பிரான்ஸ்ல வாங்கு, துப்பாக்கியா ரஷ்யால வாங்கு, பீரங்கியா இஸ்ரேல்ல வாங்கு. எந்த நாட்டோட சண்டை போட்டு என்னை காப்பாத்துவ? எந்த நாட்டுல? கேவலம். இப்பதான் வருது மெதுவா சுயசார்பு, தற்சார்பு, மக்களுக்கு இருக்கிற சவால். இதத்தாங்க நாங்க ரொம்ப நாளா கத்திக்கிட்டு இருக்கோம். வாயா தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரத்துக்கு வாயா, வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைக்கிற பொருளாதாரத்துக்கு வாயா. உலகம் பூரா சொல்றான். இங்கிலாந்து பொருளாதார மேதை ஜான் ஆண்டனி ஆலன் சொல்றான், ஆசிய கண்டம் தாண்டா, ஆசிய நாடுகள் தாண்டா தங்கத்தையும் பணத்தை வச்சு பொருளாதாரத்தை மதிப்பிடுது. ஐரோப்பிய நாடுகள் முழுக்க வந்துருச்சுடா நீர் பொருளாதாரத்திற்கு. எந்த நாடு நீரை அதிகமா வச்சிருக்கோ அந்த நாடு தான் பொருளாதாரத்தில் மேம்பட்ட நாடுன்னு வந்துட்டான். நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துட்டான். பிரான்ஸ் ஆரஞ்சு பழத்தை ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒரு பழத்தை கையில வச்சு பார்த்தா இது 50 லிட்டர் தண்ணீரை குடிக்குது. சரி நிப்பாட்டுறா. 50 லிட்டர் ஒரு பழம் புளிஞ்சா அரைக்கோளை கூட வர மாட்டேங்குது, இது 50 லிட்டர் குடிக்குது. சீனம் பன்னிக்கறியை விரும்பி சாப்பிட்டான், 8500 லிட்டர் தண்ணீரை குடிக்குது, 1 கிலோ கறி மேச்சைக்கு வர. நிப்பாட்டுறான்ட்டான். அப்ப என்ன பண்ணலாம்? இறக்குமதி செய்யலாம். அதை எச்சரிச்சுக்கிறான். ஒரு காரை தயாரிக்க 4,50,000 லிட்டர் தேவைப்படுது. இவன் 50,60,000 50 லட்சம் 60 லட்சம் கார 50,000 காரை ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒரு ஆண்டுக்கு ஒண்ணுக்கும் தயாரிச்சு எத்தனை லட்சம் காரை ஏற்றுமதி செய்யறான். அப்ப எவ்வளவு கண்ணுக்கு தெரியாத தண்ணீர் தான் மறை நீர், வெர்ச்சுவல் வாட்டருங்கிறான். இவன் ஏன் இதே கொண்டாய் முதலாளி ஏன் அவன் நாடு கொரியாவில் இந்த காரை வைக்கல? ஏன்னா அவன் நீர் வளத்தை பாதுகாக்க நினைக்கிறான். இங்க நாதியற்ற பயமக்க தலைவன் இல்ல, தன் நிலத்தை வளத்தை தண்ணீரை பற்றி கவலைப்பட அவனுக்கு தேவையில்லை. கமிஷன் நீ வச்சு திறந்துக்க, எனக்கு 500 கோடி கொடுப்பியா, இந்த கையெழுத்து. அதனாலதான் இவனை புரோக்கருங்கிறோம், அதனாலதான் நீ தரகருங்கிறோம். தலைவன்னா அவனுக்கு தெரியும், தரகர்னா என்ன தெரியும்? கமிஷனை தான் குறி வைப்பான். தலைவன்னா மக்களின் நலனை குறி வைப்பான், அதை பத்தி கவலைப்படுவான்.